அது வந்து சார், ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னேன் சார். எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அவரும் வந்துகிட்டு இருப்பாரு சார். சித்தப்பா அந்த ஃபார்ம் ஹவுஸ் இதுதான். ஏய் இங்க வாடா. சொல்லுங்க சார். இந்த சாவியை புடி. சரி சார். வீட்டை பத்திரமா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். சரி சார். செடிங்களுக்கெல்லாம் தண்ணி மறக்காம ஊத்திடுறேம்மா. ஊத்து. வீடு ஜாக்கிரதை. சரி நாங்க வரோம். வாங்கம்மா. அனுபவீட ராஜா. கிளம்பிட்டீங்களா? போங்க போங்க. எஸ். ஏய் என் டாடி எனக்காக என் ரூமில் ஏசி ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு. ஆமாம் என் டாடி ரொம்ப கிரேட்டு. நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். அப்படியா? ஏய் அங்கே பாரு. ஏய் இந்த காம்பவுண்டில் என்னென்னமோ நடக்குதாண்டா. என் டாடி என்கிட்ட சொன்னார். உள்ளே போய் பார்க்கலாமா? அப்படியா? என்னடா இருக்கு உள்ள? எனக்கும் எதுவும் தெரியாது. ஆமா, நீ உங்க அப்பாட்ட கேக்கலையா? அவங்க அப்பாவுக்கு கேட்டா உதைப்பாரு. நான் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டேன். சின்ன பையன் உனக்கு எதுக்குன்னு திட்டினாரு. அப்படியா? அப்படின்னா வாடா கிளம்பல, எனக்கு பயமா இருக்கு. ஏய், எப்ப பார்த்தாலும் பயம் பயம்ன்ற. ப்ளீஸ் டா, இங்க இருந்து போயிடலாம். ஏய் நீ இரு வர்ஷா. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேணாண்டா. உள்ளே போகலாமா? போலாம் போலாம். அப்படி பெரியவங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உள்ளே என்னதான் இருக்குமோ. ஏய் மெதுவா நடங்கடா, வாட்ச்மேன் எந்திரிக்க போறாரு. சரிடா. ஏய் வாங்க. பொறுமையா. ஏய், இந்த இடத்துல என்னடா நடந்திருக்கு? ஏய் ஜாக்கிரதையா கவனிங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சுன்னா, சார், கிரைம் ஸ்பாட் இதானா? எஸ் சார். வாட்ச்மேன், வாட்ச்மேன். சொல்லுங்க சார். டேய் நீதானா? ஆமா சார். ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா சார்? வேணாம், ஹை ப்ரொஃபைல் கேஸ். கமிஷனர் ஆர்டர், சைலண்டாக விசாரிக்க சொன்னார். அப்போ எதுக்கு சார் என்கிட்ட சொன்னீங்க? நேர்மையாக வேலை செய்கிறப்போ ஒன்றை மாதிரி ஆள் கூட இருக்கணும்ல. தேங்க்யூ சார். டேய் டெட் பாடிங்கடா. அங்க மேல இருக்கு சார். வா. சரிங்க சார்.
ஃபோன் பண்ணது நீயா? நான் பண்ணல சார். என்னாச்சுமா? எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். பயப்படாத சார், ரொம்ப நல்லவர். அந்த மொடா குடிகார கழுத்தோறு குடிச்சிட்டு தூங்கிட்டான் சார். நான் எப்போ குடிச்சேன்? நீ வந்து பாத்தியா? பயமுடு. சார் டிராமாவை போடுறீங்க. 2 பேரும் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயா? ஏய், கொஞ்ச நேரம் நீ வாய மூடு. சரிங்க சார். நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு நீங்க வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு சார். யாரு பண்ணா? யாரு பண்ணாங்கன்னு தெரியாது சார். என் மேல சத்தியமா தெரியாது சார். சிகரெட் தாயா? உண்மையை சொல்லுங்க. உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எப்படி உண்மையை இறக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்றா. சார் சத்தியமா சொல்றேன் சார். எப்படி நடந்துச்சு, யாரு பண்ணாங்கன்னு பார்க்கல சார். நீ என்ன பண்ற? இந்த வீட்டு சமயக்காரி சார். ஏய், உன்னை கேட்டனா? ம்ஹும். ஏமா நீ பேச மாட்டியா? எங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? நான் தான் சார். நீயா? பாத்துக்கோ மல்லிக், இந்த மேட்ரு வெளியே லீக் ஆகாம பாத்துக்கோ. அது வந்து சார், ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னேன் சார். எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அவரும் வந்துகிட்டு இருப்பாரு சார். சித்தப்பா அந்த ஃபார்ம் ஹவுஸ் இதுதான். ராகேஷோட அப்பா நீங்க தானா? எந்த மாதிரியான பையன்? ஏதாவது சண்டை, எதிரிங்க யாராவது இருக்காங்களா? இவன் வீட்டில் எப்படி இருப்பான்? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சார். இவன் காக்கா இல்ல, கழுகு. ஏதோ தப்பு செஞ்சிருக்கான், அதான் இப்படி கொண்டு போட்டிருக்கானுங்க. சார் தப்பு எல்லாரும் தான் சார் பண்ணுவாங்க. நானும் பண்ணுவேன், அவனும் பண்ணுவான், நீங்களும் தான் சார் பண்ணுவீங்க. நீங்களும் தான் சார் பண்ணுவீங்க. அவனை எதுவும் சொல்லாதீங்க சார். அவன் இறந்து போயிட்டான். உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? ஒரு வாட்டி அந்த பொண்ணு கிட்ட பேசலாமா சார்? சரி போங்க. பிறந்த உடனே அம்மாவை விட்டு பிரிஞ்சிட்டான். உன்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சு சரி விடு. அம்மாவை விட்டு பிரிஞ்சாலும் அம்மா இடத்துல நீ இருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சந்தோஷப்படுறதுக்குள்ள இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. அழாதீங்க அங்கிள் ப்ளீஸ். உண்மையா ராகேஷ் ரொம்ப நல்ல பையன் அங்கிள். உங்க முன்னாடி உங்க மேல அன்பை காட்டியிருக்க மாட்டான், ஆனா என்கிட்ட எப்பவும் உங்களை பத்தி தான் பேசுவான் அங்கிள். எனக்கு தெரியுமா, சின்ன வயசுல அவன் காலால என் நெஞ்சில ஏறி விதிச்சாலும் எனக்கு வலிக்கலம்மா. இப்ப அவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் நெஞ்சு நெஞ்சு ஏதோ படபடன்னு அடிச்சு வலிக்குதுமா. இதெல்லாம் எப்படி ஆச்சுமா? பர்த்டே பார்ட்டிக்காக வந்திருந்தோம் அங்கிள், ஆனா எழுந்திருச்சு பார்த்தா நான் மாறிடுவேன்பா, நான் மாறிடுவேன்னு சொன்னேனே, ஆனா இப்படி மாறிடுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. சார் வர சொல்றாரு. டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சா? பையனை ஒழுங்கா வளர்த்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. சார்
முதல்ல அம்மா அப்பாவுக்கு பயந்தோம், இப்ப பசங்களுக்கும் பயப்படணுமா சார்? படத்தை எங்க கையில என்ன சார் இருக்கு? மல்லிக், சார் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதோ பாடி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து ஓகே சார். இது வரைக்கும் ராகேஷ், ஆனா இன்னைக்கு பாடி, டெட் பாடி. சரிங்க சார். பெரியவரே, இந்தாங்க தண்ணி குடிங்க. பையன் பிறந்திருக்கான்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே பொண்டாட்டி இறந்துட்டான்னு கவலைப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப இப்படி இவன் பிறக்கும் போது அழ வச்சா, இப்ப இறந்ததுக்கு அப்புறம் அழ வைக்கிறான். வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். வாங்க வீட்டுக்கு போலாம். உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னோட அப்பா ஞாபகம் வருது சார். பையனை இழந்துட்டு நீங்க, அப்பாவை இழந்துட்டு நானு. என்னமோ அதுதான் விதி. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க வேல்யூ தெரியாது, இறந்த பிறந்தான் தெரியும். நம்ம இங்க படுற கவலை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பூஜ்யாய ராகவேந்திர. என்னங்க ஈஸ்வரையா சார், இப்பெல்லாம் கடவுளை பத்தி உங்களுக்கு அதிகமாயிருச்சு போல. அது ஒண்ணு இல்லைங்க, என் பையனுக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சிருக்குல்ல, அதுக்காக தான். அமெரிக்காவா? எப்பவும் பசங்க கூட ஜாலியா ஊர் சுத்திட்டு இருப்பாங்க உங்க பையன். அதெல்லாம் பழைய கதை. என் பையனுக்கு அமெரிக்கால கௌரவமான போஸ்ட்மேன் வேலை கிடைச்சிருக்கு. போஸ்ட்மேனான்னு கேட்காத, இந்தியால இருக்கிற போஸ்ட்மேன் மாதிரி சைக்கிள்ல பெல் அடிச்சிட்டு சுத்த மாட்டாங்க. அங்க கார்ல போய் டெலிவரி பண்ணுவாங்க. ஒரு $10,000 சொல்றாங்க. எனக்கு கணக்கெல்லாம் சரியா தெரியாது. ஓ அப்படியா? சரி சரி, சந்தோஷங்க, நாங்க போயிட்டு வாங்க வரோம். நம்ம போலாம். பாத்தியாடா, அமெரிக்காவுல போஸ்ட்மேன் வேலையா? இவன் பையன் என் பையனை விட விளங்காதவன், ஆனா இவன் என் பையனை பத்தி பேசுறான். என்னப்பா என்னை பத்தி ஏதோ பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், பையன் விளங்காதவனா இருந்தாலும் ஊருக்குள்ள பெருமையா தான்டா நீ பேசிக்கணும். வேணா பாருப்பா, என்னைக்காவது ஒரு நாள் என் பேரை நீ கௌரவமா சொல்லுவ, தெரிஞ்சுக்கோ. நடந்தா நான் பிச்சை எடுத்து அப்பா. சாப்பிடுவேன். சரி நீ பிச்சை எடு. ம். அப்படி நடந்துட்டாலும் ஆ? ஆ? பிச்சை எடுக்கணுமா? அப்பா அப்பா அது அப்பா அப்பா அது என்னடா இவ்வளவு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா பேசு. அப்பா ஆ, ஏதாவது வியாதியா இல்ல உனக்கு கொழுப்பா? லவ் ஆஹா. கீதா. வணக்கம் அங்கிள். இந்த கீதா உன்ன லவ் பண்றாளா? நீ இப்படி வாமா, நீ அங்கே இருடா. இவனை போய் லவ் பண்றேன்னு சொல்றியம்மா, நீ வேற யாரையாவது லவ் பண்ணிக்கோ, இல்லனா உன் வாழ்க்கையே நாசமா அப்போ என்ன உங்க மருமக கூட சீக்ரெட்? பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல வெளிப்படையாவே சொல்லிடுறேன், இவனை போய் லவ் பண்றேன்னு சொல்றியம்மா, இவன் விளங்காதவன். நான் சொல்றத கேட்டு நீ வேற பையனை பார்த்து லவ் பண்ணி. அப்பா வெறும் லவ் தானா இல்ல கல்யாணமா? நீங்க ஒத்துக்கிட்டாதான் கல்யாணமே. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. uncle. ஆல் தி பெஸ்ட். சொன்னல கீதா, எங்க அப்பா ரொம்ப நல்லவருன்னு. ஏண்டா ராகேஷ், அப்பா 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 என்னடா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. இல்ல ஏதோ இல்லப்பா. நடந்திருக்கு. ஏதோ அப்பா நடந்துருக்குடா. அப்பா அப்பா ஏண்டா பொய் சொல்றியா? நான் சமைக்கும் போது சமையல் போக அதிகமா வருதுன்னு சொல்லுவேன். என்னடா சிகரெட் அடிக்கிறியா? அப்பா ஆ, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. என்னது? கிணத்துல தண்ணி, ஆ. வெயில், மழை, ஆ, நல்லது கெட்டது. உன்கிட்ட என்னடா நல்லது என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட. கெட்டது என்கிட்ட இருக்குன்னு. ஓ, ஞான உதயம் கிடைச்சிருக்கா உனக்கு. அப்பா 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 விட்டுருப்பா, அப்பா விட்டுருப்பா, அப்பா அப்பா அப்பா. உனக்கு பொறப்பும் இல்ல சாவும் இல்ல, ஆனா எங்களை மாத்திரம் பிறக்க வைப்ப, சாகடிச்சுக்கிட்டு இருப்ப. ஒரு வாட்டி பிறந்தன்னா அந்த சாவோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். ஒரு வாட்டி பிறந்து பாடுறா, ஒரு வாட்டி பிறடா, பிறந்து பாடுற நீனு, ஒரு வாட்டி பிறந்து பாடுற நீனு, பிறந்து பாடுறா. சார். யா சார். ஓகே சார். மல்லிக், ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோ. ஓகே சார். ஹலோ சார். ஆ சார், வரேன்.
உன் பேரு? வேதா. முழு பேர் சொல்லு. வேத்விகா கீதா. அந்த டெட் பாடி பேரு? ராகேஷ். ராகேஷோட உனக்கு என்ன உறவு? He is my friend, sir. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கூட ஃபார்ம் ஹவுஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? Actually, he is my boyfriend, sir. உண்மையை சொல்லு. அவனை கொன்னது யாரு? எனக்கு தெரியாது சார். நைட் முழிச்சு பார்த்தா பக்கத்துல இல்ல. ஹால்ல வந்து பார்த்தா இப்படி பிளட்ல. சரி, நீ போ. யாதையா? வந்துட்டேன் சார். நீ சொல்லு. என் பேரு யாதையா சார். இந்த வீட்டில் தான் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறேன் சார். இதுக்கு மேலே எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். கிளம்பு. சரி சார். வரம், சொல்லுங்கம்மா. சார் என் பேர் வரம் சார். நான் இந்த வீட்டில் சமையல் செய்கிறேன் சார். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி, நீங்க கிளம்புங்க. வாட்ச்மேன், ஏய் வாட்ச்மேன். சார். பர்மிஷன் கேட்காம யாரையும் உள்ள அலோவ் பண்ணாத. சரிங்க எங்க சார். இன்ஸ்பெக்டர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே சார். கிளம்பு. புரிஞ்சுது சார். ஏய் புஜி. மேடம். கிரைம் ஸ்பாட் இதுதான்டா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேடம் தெரியுது? என் பேர் என்ன? கிரைம் ஜேர்னலிஸ்ட் ஸ்வேதா. கிரைம் எங்கெல்லாம் நடக்குதோ ஸ்வேதா அங்க இருப்பா. வேலைய பாரு. மேடம். என்னடா? இந்த பக்கம் என்ட்ரி இல்ல. அப்போ ஓகே. இவன் எங்க போனா? என்ன மேடம் எகிரி குதிக்க எப்படி கத்துக்கிட்டீங்க? என் பேரண்ட்ஸ் என் விருப்பம் இல்லாம எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அப்ப ஏறி குதிச்சேன் முத வாட்டி. ஓ, கல்யாணம் பிடிக்காதா? நான் ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்ட். அவ்வளோ அசால்ட்டா அவ்வளோ பெரிய கிரைமை நான் பண்ண மாட்டேன். கல்யாணம்லாம் அவ்வளோ பெரிய கிரைமா? அவங்கள கேளு. ஹே இரு. இங்க போலீஸ் ஜீப் இருக்குன்னா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பாஷா தானே? நான் கேட் வெளியே பார்த்தப்போ இந்த ஏரியா கான்ஸ்டபிள பார்த்தேன். ஓ ஷிட். இப்ப மட்டும் அவர் நம்ம இங்க இருக்கிறத பார்த்தாருனா நம்ம கதை முடிஞ்சிரும். ஓஹோ. என்ன பண்ணலாம்? சரி வா போலாம். மேடம் இங்க யாருமே இல்லையே. ஏய் இரு. ஓகே மேடம், ஓகே ஓகே. போய் பாரு, அங்க போய் பாரு. ஓகே மேடம், நான் பார்க்கறேன். மேடம் ஒன்றும் இல்லை. சரி மேடம், மேலே போகலாம். மேடம் காலைல டிஃபன் கூட சாப்பிடல. என்ன ரொம்ப நடக்க வைக்கிறீங்க. பாவம். வா. கேமரா. ஓகே மேடம். என்னோட வெப்பன் ஏ கேமரா மேடம். அடச்சி, நீ உன்னோட ஓவர் ஆக்ஷன். மேடம் நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இப்போ ஃப்ரீயா இருந்திருப்பேன். ஐயோ, கல்யாணம்னாலே பெரிய கிரைம்டா புஜி. என்ன மேடம் நீங்க ரொம்ப வித்தியாசமானவரா இருக்கீங்க. சரி பாரு. ஷூட் பண்றா. டேய், யார் நீங்க? சார், நான் ஜர்னலிஸ்ட் ஸ்வேதா. இவன் என்னோட கேமராமேன் புஜி. பெர்மிஷன் இருக்கா? பெர்மிஷன் இருக்கு சார். இதோ அந்த லெட்டர் காமிங்க. சரி, உள்ள வாங்க. Thank you சார். டேய் வாடா. ஏய் நில்லு. எங்க சார் யாரையும் உள்ள விட கூடாதுன்னு சொல்லிருக்காரு. டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? சொல்றா. சார் யாரும் தெரியாதா? தெரியாது. தெரியாதா? ஏய், இந்த ஏரியாவோட மோஸ்ட் ஃபேமஸ் டிடெக்டிவ் மிஸ்டர் ராகவ் சார். அதுக்கா இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? படிச்சது இல்ல. படிக்க மாட்டியா? பேப்பர்ல என்ன போட்டுதாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டு மர்டர்ல மிஸ் ஆன எலும்ப யார் கொண்டு வந்தாங்கன்னு நினைச்சேன். மிஸ்டர் ராகவ் சார். எஸ்ஐ சார் வீட்ல நாய் தொலைஞ்சு போச்சு. அது யார் கண்டுபிடிச்சது? இவர்தான். போது நிறுத்துறா.
ம் பொடி எங்க சார் எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேட்டா என்ன மிரட்டிட்டு போனீங்கன்னு சொல்றேன். ஏய் நான் இருக்கேன்ல, ஐ வில் டேக் கேர். ஏண்டா மிரட்டிட்டு போகணும்னு சொல்லுவியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசினா மண்டையில சரிக்கி விளையாடுவேன், புரிஞ்சுதா? சில்லு ப்ரோ. லலலா லலலா லலலா. ஏய் நனக் 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 நனக். ஏய் பாஸ் பாஸ் நீயா இல்ல நானா? நீங்க தான் பாஸ். சாரி. கோ பேக், கோ பேக். நான் தான் நம்பர் 1. ஏய் பாஸ். பாஸ் நீயா நானா? நீங்க தான் பாஸ். கோ பேக். சாரி பாஸ். கோ டேய் பேக்னு சொன்னீங்களே பாஸ். டேய் ஜஸ்ட் ஃபாலோ மீ. ஓகே பாஸ், வந்துடுறேன் பாஸ். நான் எவனுக்கும் அடங்காதவன். மேல இருக்கா இல்ல செடிக்குள்ளியா? பாஸ் பாஸ், என்னால படி ஏற முடியல, எனக்கு கொஞ்சம் கை கொடுங்க. வா கம் ஆன். யூ டூ ஸ்லோ. படியை கண்டுபிடிச்சோனே படியில இருந்து தள்ளி ஒண்ணு பாஸ். ஐ ட்ரவுசர் பத்துமா? நம்ம சைஸ் தான். சாரி பாஸ், சாரி பாஸ். ஏன்டா என்னடா குள்ள பாக்குற? எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல நிச்சயமா நீங்க தான் ஜெயிப்பீங்க தோணுது. முதல்ல கைய கொடுங்க. நேத்து என் கனவுல கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு நிறைய அவார்டு, உங்களுக்கு நேரு அரங்கத்துல பூமாலை, அதெல்லாம் விடுங்க பாஸ். ஹாலிவுட் மூவிஸ்ல நீங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி 0 0 0. இன்னும் எத்தனை ஜீரோடா அடுக்குவ? எனக்கு 0க்கு அப்புறம் எதுவும் வராது பாஸ். அடிங்க உன்னை வச்சுக்கிட்டு ஹீரோ ஹீரோ ஹீரோ. அதானே பார்த்தேன். சாரி ஏய் ஐ அம் ஓகே பாஸ், ஐ அம் பெர்ஃபெக்ட். டேய் நீ என்ன இந்த பக்கம்? வணக்கம் மாலிக் பாய். எத்தனை வாட்டி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஏய் இது ஒன்றும் நாயோ போனையோ காணாம போன கேஸ் இல்ல, இது ஒரு மர்டர் கேஸ். நம்ம ஏரியால ஃபர்ஸ்ட் டைமா மர்டர் நடந்திருக்கு. நான் சால்வ் பண்றேன், என்னோட ரெஸ்யூம்ல அப்டேட் பண்ணிக்கிறேன். ஏய் எங்க இன்ஸ்பெக்டர் முதல்லயே கோவக்காரரு, அவர் மட்டும் ஒன்னு இங்க பார்த்தாருனா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் மல்லிக் சார், டோன்ட் வரி. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஓவர் ஆக்டிங் பண்ணாத, அவர் கண்ணுல படாத. ஹலோ, இவர் யார் நினைச்சீங்க? இந்த ஏரியாவோட பெரிய டிடெக்டிவ் மிஸ்டர் ராகவ் சார். என்ன சொல்றீங்க பாஸ்? தட்ஸ் என. சரி போ சரி, போ. போ. டேய் பாஸ் எழுதிக்கோ. டேய் என்னடா உரசிக்கிட்டு இருக்க? உனக்கு தெளிவா தானே சொல்றேன், நோட் பண்ணிக்கோடா. உங்க ஏஜா பாஸ்? இன்னொரு தடவை என் வயசை பத்தி கேட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை தொலைச்சிருவேன். சாரி பாஸ். பாஸ் எனக்கு ஒரு டவுட். என்ன? நீங்க பிறந்தது 1947? திரும்பவும் வயசை பத்தி பேசிட்டு இருக்கடா? அதுக்கு இல்ல பாஸ், நீங்க பிறக்கும் போது தான் சுதந்திரம் கிடைச்சதான்னு எனக்கு ஒரு டவுட் பாஸ். நோட் பண்ணிக்க, சொல்றத நோட் பண்ணிக்க. நீங்க ஏதாவது சொன்னாதானே பாஸ் நோட் பண்றதுக்கு? நீங்க தான் எதுவுமே சொல்லியே பாஸ். இப்ப சொல்றேன், ஒழுங்கா நோட் பண்ணு. சொல்லுங்க பாஸ், என்ன நோட் இந்த பண்ணணும்? மர்டர் ராத்திரி நேரத்துல நடந்திருக்குடா. இப்போ டைம் என்ன ஆகுது பாஸ்? 8 AM. அப்ப நைட் ஆனதுனால தானே காலைல வந்திருக்கோம் பாஸ். சொல்லு, அது ஆம்பளையா பொம்பளையா? உன் கண்ணுக்கு வேற மாதிரி தெரியுதா? லைட்டா. எங்க இருந்துடா வந்த நீ? கடவுளே பாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது? ம் சாரி பாஸ், விசாரணைக்காக. டேய் அந்த சைக்கோ வந்துட்டு இருக்கான், நீங்க கொஞ்ச நேரம் போய் அந்த ரூம்குள்ள மறைஞ்சுக்கோங்க. சார் எனக்கு நல்லாவே தெரியும், ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறேன். சொல்றத மட்டும் செய்யுங்க, முதல்ல உள்ள போய் மறைஞ்சுக்கோங்க. கத்தாதீங்க சார், வாங்க சார் வெளியே போய் பார்ப்போம். டேய் 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 டேய், அட அங்க என்னடா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க போங்க போங்க. பாடி இருக்கு ஜாக்கிரதை, பாடி இருக்கு ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா வா. தான் வராங்களோ. டேய் இந்த பக்கம் வாடா. மை காட். டேய் நீ போடா. ஹே ஸ்வேதா, நீ என்ன இங்க? யார் இவன்? பாஸ் பாஸ், நீங்க 1947, இவங்க 19 தான். டேய் இன்னொரு வாட்டி வயசை பத்தி பேசுன என்ன கன்ற விடாது. ஆமா யார் நீ? நான் டிடெக்டிவ் ராகவா. அத நான் சொல்றேங்க, இந்த ஏரியாவோட பெரிய டிடெக்டிவ் மிஸ்டர் ராகவ் சார். கிழிச்சா. டேய் சீக்கிரம் உள்ள போங்கடா. வாங்க பாஸ். போய் தொலைங்க. விட மாட்டான் போல, நான் பாத்துக்கிறேன் சார். ஹாய், ஐ அம் ஜூனியர் டிடெக்டிவ் பவன். டேய் உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் பாஸ். சரியான இம்சிங்க. என்னவோ. பாஸ், நாம எவ்வளவு பெரிய ஃபேமஸான டிடெக்டிவ்ஸ், இப்படி திருட மாதிரி மறைஞ்சிருக்கோம். ஏன்? அந்த இன்ஸ்பெக்டருக்கும் நமக்கும் கொஞ்சம் ஆகாதுடா. என்னது இன்ஸ்பெக்டருக்கும் உங்களுக்கும் ஆகாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனை பெண்ட கலத்தி அவன் கதையவே முடிச்சான். அப்படியா?
எனக்கு விஷயமே தெரியாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன பாஸ் அது? அவன் நடக்கும்போது இப்படி இப்படி விசிக்கி நடப்பானே, கவனிச்சிருக்கியா? இப்படி அதுக்கு இப்படி காரணமே நான் தான். அப்படியா பாஸ்? அப்பா நீங்க சூப்பர் பாஸ். அந்த வீடியோ யூடியூப்ல பயங்கர வைரல்ரா. இதோ பாருடா. ஃபைட். அடேங்கப்பா பாஸ். டேய், டிடெக்டிவ் ராகவன்கிறது நீதானா? யாரா நீங்க? யாரா நீங்க? யாரா உங்களை அமிச்சா? சொல்லுங்க, சொல்லு, சொல்லுங்கடா பொடி பசங்களா. அந்த பாஷாவோட உங்களை அமிச்சது? போங்கடா, இங்கிருந்து ஓடுங்க. பாஷா, முடிக்கிறேன்டா உன் கதைய பாஷா. வாடா பாஷா, வாடா. ஏய், அவன் கதையை முடிங்கடா. வாங்கடா வாங்க. ஏய், அட்டாக். வாங்கடா. ஏய், போங்கடா. வாடா, வா. ஏய், கண்ணத்தோடா. தேவைப்படாது, நானே இங்க இருந்து கிளம்பிடுறேன். டேய் போடா.
பாஸ் இவ்வளவு நாளா இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது பாஸ். நீங்க சாதாரண ஆள் இல்ல பாஸ். இவ்வளவு நாள் நான் உங்களை 000 நினைச்சிட்டு இருந்தேன் பாஸ். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்க்கும்போது ஹீரோ 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 மாதிரி தெரியுதுங்க பாஸ். பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க. சரி அவன் இருக்கான், நான் போய் பார்த்து பாரு. பாஸ் வேலைக்காரியா இருந்தாலும் செம்மையா இருக்காளே. டேய் நீங்க என்ன வெளில வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் தான் போயாச்சுல்ல, இப்போ என்ன பிரச்சனை சார்? என்ன இன்ஸ்பெக்டர் போயிட்டாரா? அப்பனா இன்னொரு மர்டர் நடந்துச்சா? ஓ மை காட், இந்த ஒரு கேஸையே முடிக்கல, இன்னொரு கேஸ் வரையா பாஸ்? டேய் இன்ஸ்பெக்டர் வெளிய தான போயிருக்காரு, மேல போலாடா. வெளிய போயிட்டாரா? இன்வெஸ்டிகேஷன்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பாஸ். டேய் எல்லாத்தையும் போட்டோ எடுடா. போட்டோ எடுக்கவா? சரி போட்டோ எடு. 1 மினிட். செல்ஃபி ப்ளீஸ். சிச்சிக் செல்ஃபி சிச்சிக். டேய் கொஞ்சம் கிட்ட வா. செல்ஃபி ஒன்னு எடுக்க சொல்லடா, பாடியை போட்டோ எடுக்க சொன்னா. பாடி போட்டோவா பாஸ்? இது என்னோட முதல் விசாரணைனால ஒரு ஞாபகமா இருக்கட்டும் செல்ஃபி எடுக்கிறேன் பாஸ். எங்க இருந்துடா வந்த சாமி? இப்படியே நீ பண்ணிட்டு இதான் உனக்கு லாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். ஓ சாரி பாஸ். டேய் போட்டோ எடு. அந்த பக்கம் அந்த பக்கம். சரி சரி. ஏதோ நீ கொடுத்த 2000 கம்மன் இருந்தேன். இந்த விஷயம் மட்டும் என் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சது. இந்தா எடுத்துக்கோ. நோ ப்ராப்ளம், வச்சுக்கோங்க சார். இந்த கேஸை நான் சீக்கிரமா முடிச்சு கொடுத்து உங்களுக்கு எஸ்ஏவா ப்ரமோஷன் வாங்கி தரேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பேரு டிடெக்டிவ் ராகவ். ஞாபகம் வச்சுக்கோ, என் பேரு ஜூனியர் டிடெக்டிவ் பவன். ஒன்ஸ் அகைன். தோரா இருக்கு, சிங்கம் எங்க? டேய் டேய் முதல்ல வேலைய பாருடா. டன் டடன் டடன் டடன். ஹேண்ட்ஸ் அப். டேய் டோன்ட் மூவ். கண்ணு கீழ இறக்குடா. I say hands up. சுட்றா பாரு, கீழ இறக்குடா. Sorry boss. இறக்கி தொலைடா. கண்ணு கீழ I really இறக்கு. sorry boss. கண்ணு கீழ எப்படி இறக்கு. sorry, இந்த கண்ணோட கண்ணு style. எங்கடா கிடைச்சது உனக்கு? போலீஸ் கிட்ட இருந்து தூக்கிட்டேன். போலீஸோடதா? நீ பண்ணது கிரைம்டா, ஜெயில புடிச்சு போடுவாங்கடா. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைம் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்குலாம் போயிருக்கேன் சார். சார் ஏதோ ஒண்ணு, இது க்ளூக்காக உங்களுக்காக கொண்டு வந்து சார். வச்சுக்கோங்க சார், எடுத்துக்கோங்க சார். தலையெழுத்துடா, முதல்ல போய் வேலைய பாரு. பாஸ் பாஸ் பாஸ், எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு பாஸ். அதாவது அவன் இங்க ஏதாச்சும் ஒளிச்சு வச்சிருக்கானான்னு பார்க்க வந்தேன் பாஸ். இங்க இல்ல, இந்த சேரு கீழே ஒளிச்சு வச்சிருப்பானோ எனக்கு டவுட் சார். அவன் தலை பொழந்திருக்கிறத பார்த்தா இந்த சேரை வச்சு தான் சார் பொழந்திருப்பான். டேய் போடா, போய் சாரி வேலைய சார், பாருடா. சாரி சார். பாஸ் எனக்கு என்னமோ அந்த மரத்தை பார்த்தா ஒரு துப்பு கிடைக்கும்னு தோணுது சார். ஏன்டா இப்படி உயிரை வாங்குற? மன்னிச்சிருங்க பாஸ். அங்க போய் வேலைய பாருடா. கிளாஸ் எடுத்துக்கிறேன், ஒரு வாட்டி போட்டு பாத்துக்கிறேன். எப்படி இருக்கேன் பாஸ்? டேய் போய் வேலைய பாருடா. பாஸ் நீயா இல்ல நானாடா? நீங்க தான் பாஸ். கண்ணாடிய கழட்டு. எடுத்துக்கோங்க. போ போய் வேலைய பாரு. வணக்கம் பாஸ். போடா. இவன் என்னடா பாஸ், அவனும் வேலை செய்யல, என்னையும் வேலை செய்ய உள்ள. பெரிய ட்ரௌசர் பாஸ், பெரிய ட்ரௌசர் உங்களுக்கு வேணுமா? ஏன்டா இப்படி பண்ற? சாரி பாஸ். போடா போய் வேலைய பாருடா. பாஸ் பாஸ் என்ன பாக்குறாரு? டேய் பாஸ், ஐ அம் ஆன் டியூட்டி பாஸ். டியூட்டி பாஸ். அங்க பாருங்க, இங்க பாருங்க, யாருமே இல்ல. மூடிட்டு வேலைய பாக்குறியாடா? ஓகே பாஸ், சரி. ஓ சாரி பாஸ், சாரி 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 பாஸ். இந்த போட்டோ நல்லா இருக்கான்னு பாருங்க. ஏய் மலிக் பாஸ் அங்க பாருங்க. யாரியா இவங்களா? மர்டர் ஸ்பாட்டை மீன் மார்க்கெட் ஆக்கி வச்சிருக்க சார். எனக்கு தெரியாம வந்திருக்காங்க சார். ஜேர்னலிஸ்ட் வேதாவும் கேமராமேன் விஜயும் எப்படி வந்தாங்க? கிரைம் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா? செவிரி எகிரி குதிச்சு வந்தாளா? சொல்லு. என்னடா ஏதோ பேசிட்டு இருக்காங்க, பாப்போம். சுமாரா. இந்த தாவரது குதிக்கிறது நீ ஒலிம்பிக்ஸ்ல பண்ணிருந்தா இந்தியாவுக்கு கோல்டு மெடலாவது கிடைச்சிருக்கும். இந்த டிடெக்டிவ் எப்படி உள்ள வந்தா? தெரியாது சார். ஹேய் 2000 ரூபாய் கொடுத்தோம்ல, போலீஸா இருந்துகிட்டு நீங்களே போய் சொல்றீங்க. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? உங்களை யார் உள்ள விட்டா? உங்களை யாரா உள்ள விட்டது? பாத்தீங்களா பாஸ், பைசா வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். நீங்க பொறுமையா இருங்க, நான் இத பாத்துக்கிறேன். யோ என்னையா நடக்குது? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் மர்டருக்கு சால்வ் ஆகட்டும். ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆயிச்சா? ரெடி ஆயிடுச்சு. போய் எடுத்துட்டு வா, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணனும். நேரா ஸ்டேஷனுக்கே போய் ஆரம்பிக்கலாம். இங்க என்ன சார் இன்வெஸ்டிகேஷன்? நேரா ஸ்டேஷனுக்கே போய் ஆரம்பிக்கலாம். எனக்கு சொல்லி தெரியா? என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். மர்டர் ஸ்பாட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ற கிக்கே வேற. சார் நீங்க ஜீனியஸ் சார்.
ஓவரா பேசுறான் ஆனா அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. டேய் சேர்ந்து நில்லுங்கடா. இப்படி வா. இன்னும் எவ்வளவு தூரம்? டேய் சாயனடா. சாயன வந்திருக்காங்க. என்னடா இங்க நின்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்க ஃபேன் தான் நாங்க. அண்ணா என் வீட்ல எல்லாரும் உங்க ஃபேன் தானா? சாயன. நீங்க பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். வைரல் ஆயிட்டீங்க. உங்க கூட ஒரு செல்ஃபி கிடைக்குமா? ஐயோ. ராயனா காம்ப்ளெக்ஸ் போலாமா? பனை மரத்துல வவாலா சாயனகே சவாலா. பனை மரத்துல வவாலா. சாயனகே சவாலா. டேய் என் கண்ணு எங்கடா வச்சேன்? இந்த பசங்க கூட என்ன ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஓகே. நீங்க சோஷியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க குருஜி. இங்கதான். ஈஸ்ட் எங்க இருக்கு? ஓம் சுக்லாம் பரதம் வஷ்ணம் விஷ்ணு பதவிஜோர்தனம். நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். இல்ல குருஜி, டெட் பாடியா பாக்க. அது சாரி குருஜி. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஐ வாண்ட் டெட் பாடி. டெட் பாடியா? எஸ், இன்சைட் டெட் பாடி. சார் நில்லுங்க. டேய் இவனை பாத்து கை வைக்க பாருங்க சார், யாரோ டெட் பாடி பாக்குறேன்னு உள்ள வரானுங்க சார். இங்க தான இருந்தது லைட்டா லைட்டா. குருஜி இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். எஸ். டான் 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 டான். ஏய் யார் நீங்க? பெர்மிஷன் இல்லாம நேரா உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் எங்க இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? குருஜி வேலைக்கு ஆகாது, எடுத்து காமிச்சிட வேண்டியதுதான். ரீட் திஸ். என்னது இது? ஃபாரன்சிக்கா? இந்த ஏரியால உன்னை பார்த்ததே இல்லையே. சொல்றா. யா நானே சொல்றேன். சாரு செலக்டிவான கேஸ்ல மட்டும்தான் வேலை செய்வார். அவரை பத்தி சொன்னது இருக்கட்டும், நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நானு கருமாதி பூஜை பண்ற பூசாரி. ஐ மீன் சார் டீல் பண்ற எல்லா கேசஸ்லயும் சாவு காரியத்துல இருந்து வருஷ பூஜை வரைக்கும் எல்லாத்தையுமே நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கமிஷன் கொடுத்தது. அதெல்லாம் வேண்டாம். ஆமா பாடி எங்க? வேலை இருக்கு சார். வாங்க. ஓகே வாங்க. ஓகே சார் வாங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா செத்து போன பாடியோட ஸ்மெல்லு. வாசனை எவ்வளவு நறுமணமா இருக்கு. சார் இவர் ஃபாரன்சிக் ஆபீசர் சாய். தெரியும், கமிஷனர் ஃபோன்ல எனக்கு சொன்னாரு. யூ கேன் ப்ரொசீட். இவையா சார் புதுசா? நீங்கலாம் யாரு? அந்த கோர்ஸ் அவர்தான் டிடெக்டிவ். எங்கேயும் பார்த்தது இல்லையே. நானும் உன்னை பார்த்ததே இல்லையே. சூப்பர் பாஸ். சார் வந்த வழியை பாருங்க. நீங்க கிரைம் ரிப்போர்ட்டர் ஸ்வேதா தானே? ஆமா. உங்களை அப்பப்ப பார்த்துக்கிட்டு இருப்பேன். நல்லா இருக்க. கல்யாணம் ஆயிடுச்சா? சார் கல்யாணம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரைம் சார். இவர் யாரு? இவன் தான் புஜ்ஜி. நான் என்ன பஜ்ஜின்னா சொன்னேன்? அது புஜ்ஜி. ஸ்வேதாவோட புஜ்ஜி கேமரா. ஹலோ சார். டேய் நீ அவன கை குருஜி glad to meet you. ஓகே தேங்க் யூ. இந்த அம்மா யாரு? பேரு வேத்விகா கீதா. இறந்து போன ராகேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட். கொஞ்சம் க்ளூஸ் கலெக்ட் பண்ணனும். நீங்களே கொஞ்சம் வெளியே போங்க. நம்ம வெளிய போறோம். சார் நம்ம இங்க இருப்போம். நான் இங்க தான் இருப்பேன். டேய் இவங்க எல்லார்கிட்டயும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். எஸ் குருஜி. எதுக்கு? நாங்க என்ன பண்ணோம்? சொன்ன பேச்ச கேட்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. சார் நம்ம வெளியே போயிடலாம். நீங்க ஓகே லெட்ஸ் கோ. டேய் புஜ்ஜி, உனக்கும் அதே ட்ரீட்மெண்ட் வேணுமா என்ன? போயிடலாம் மேடம். நீயும் வெளியே போமா. கிளம்புமா வேகமா. போயா போ. பாஸ் பாஸ் அங்க பாருங்க பாஸ். டேய் அதை குடுறா. இந்தாங்க குரு. குருஜி அவங்க இங்க தான் பாக்குறாங்களா என்ன? சார் என்ன பண்றாங்கன்னு கவனமா பாருங்க.
பாஸ் அங்க பாருங்க, அங்க பாருங்க, பாருங்க, பாருங்க. அங்க ஏதாவது எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க பாஸ். பாஸ் அங்க பாருங்க, அங்க பாருங்க. நல்ல வெயிட்டா இருக்கு. அங்க பாருங்க, பர்ஸ் சார். லட்சுமி தேவி உதவி, உதவி. வேலை முடிஞ்சது. ஷட். நீங்க இந்த கேஸை சால்வ் பண்ண மாதிரி தான் எல்லா க்ளூஸையும் அவனே எடுத்துக்கிட்டான். ஏய், நீ போயிட்டு அவங்கள உள்ள கூட்டு வா. ஓகே குருஜி. இவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷமா பழக்கம் சார். இட்ஸ் ஓகே. ஓகே. என்னய்யா செயின் வாட்சில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? லேபுக்கு அனுப்பணும்ல, இதெல்லாம். என்ன ஃபாரன்ஸுக்கு என்னமோ. எல்லாத்தையும் நீயே உருவிக்கிட்டனா அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இங்க வா. ம், டெட் பாடியில அண்டர்வேர் இருக்கு, அதை நீ எடுத்துக்க. சார் இப்பதான் சார் நம்ம கேஸ் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். டேய் உன் நாராவாய் மூடடா. ஓகே குருஜி. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. மல்லி, சார். மர்டர் ஸ்பாட்டை பார்த்தேன் பார்த்தேன் சார். என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிற? எங்க மர்டர் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் லேட்டா வருது போலீஸ், டிடெக்டிவ், ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. நம்ம இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். போலீஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ணா என்னடா பூச்சி? டேய் என்னடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி சொல்லு, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல மர்டர் எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிற? இந்த சைக்கோ இப்ப நான் ஒண்ணுமே சொல்லனா இங்க இருந்து நீ என்ன புடுங்கிட்டு இருப்பேன்னு கேட்பாரு. ஏதோ ஒன்று சொல்லிடலாம் டேய் சார். என்னடா உளறிக்கிட்டே இருக்க? சார் சொல்றேன் சார். சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது சார். சொல்லு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல டேய் தாடி கொஞ்சம் ஓரம் தள்ளு. 2000 ரூபாய் வாங்கினல்ல, வேலை செய்ய வந்துட்டான். வணக்கம் சார். சார் என்ன பண்றாரு பாருங்க. டேய் அவன் அங்க என்னடா தேடிட்டு இருக்கான்? சார் வணக்கம் சார். இவனுக்கெல்லாம் வணக்கம் வைக்க வேண்டியது இருக்கு சார். சொல்லு சார். ராகேஷும் வேத்விகாவும் லவர் சார். அவங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். பேபி வந்துட்டோம் பேபி, நம்ம வந்துட்டோம். இது என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ். சீ, உனக்கு வெக்கமே இல்லை. பேபி, நீ என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறியா? ஆசை தோசை. என்னடா அப்படி பாக்குற? தேங்க்யூ. வா போலாம். Wow, it's very beautiful, Rakesh. இந்த உலகத்துல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா உன்கிட்ட நான் என் காதல சொல்லுவேன். ஐ லவ் யூ. ஏன்னா இந்த உலகத்துல உன் காதலை விட எனக்கு எதுவுமே பெருசில்ல. அதனாலதான் இத்தனை நாள் நான் உன்னை மறக்க முடியாம இருந்தேன்டா. உன் பேச்சு என் மனசு கட்டி போட்டுடுச்சுடா. லவ் யூ ராகேஷ். சார் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா சார்?
எனக்கு ஃபிஷ் ஃப்ரை. ஓகேங்க. சரி. ஆமாம் சார். ஓகே சார். சரிங்க சார். முதல்ல குளிச்சுட்டு வா பேபி, டின்னர் சாப்பிடணும்ல. ம். யார் அந்த பொண்ணு? உன் போன்ல ஃப்ரெண்டு கூட போட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுப்பீங்களா? இன்னும் எத்தனை பிரேக்கப் இருக்கு? ஓஹோ, நீ பொண்ணுங்க கிட்ட பேசி மயக்கி இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு வர்றது ஒண்ணு இது புதுசு கிடையாது போல இருக்கு. ஓ, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களுக்கு சொல்லிருக்க? ஸ்பாயில் பண்ணதே நீதான். நான் கிளம்புறேன். என்னால கேட்க முடியாது. நீ பேசுறது நான் ஏன் கேட்கணும்? என்னால கேட்க முடியாது. இதுதான் ஒரு ரியல் கேரக்டர். பொண்ணுங்களை ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு ஸ்வீட்டா பேசி என்ன நடிப்பு. ச்சே, உன்னை போய் நம்பினேடா. ச்சீ. ராகேஷ், ராகேஷ் விடு. ராகேஷ், ராகேஷ் என்னது இது? விடு ராகேஷ், விடு ராகேஷ். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் கத்துறத கேட்டு வேத்விகா வெளியில வந்து பார்த்தா. ராகேஷ் செத்து போய் கிடந்தான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் பொண்ணு முன்னாடி உட்கார்ந்து அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்றான். சார், இந்த பொண்ணை நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் என்கொயரி பண்ணோம்னா எக்ஸாக்ட்டா இதே தான் சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஐயோ, நீ நிறைய படம் பாப்பியா என்ன? ஏன் சார்? மர்டர் சீன்ல ரொமான்ஸ்ல பூந்து விளையாடுற? ஏய், நீதான் ராகவன் தானே? என் பேர் வெறும் ராகவ் இல்ல, டிடெக்டிவ் ராகவ். நீங்க சொல்லுங்க டிடெக்டிவ் ராகவன். என் கேர்ள் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? எதுக்கு சிரிக்கிறீங்க? சார், உங்க ஸ்டோரி செம்ம மைண்ட் ப்ளோயிங். கேட்ல இருந்த வாட்ச்மேன் கிட்ட 100 ரூபாய் கொடுத்திருக்க. எங்க கான்ஸ்டபிள் கிட்ட 2000 ரூபாய் கொடுத்திருக்க. உன் ஸ்டைல்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண? சொல்லுங்க மிஸ்டர் டிடெக்டிவ். மர்டர் யார் பண்ணான்னு சொல்லுங்க. வாங்கய்யா. பாஸ், 1 செகண்ட் சொல்லுங்க பாஸ். போங்க சார். இந்த போர்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஓகே. டேய், அங்கேயே இடம் நிக்கிற, வாடா. ஓ, ஐ அம் ஆன் தி வே. சி, இதெல்லாம் என்ன சார் டிராயிங்? இதெல்லாம் என்ன பொம்மை? சி 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 சி. சச்சா. இதெல்லாம் பார்த்தா உங்களை மர்டர் பண்ணனும் தோணுது. டேய், பொம்மை மேல பண்ணாதடா ஃபோக்கஸ், இன்வெஸ்டிகேஷன் மேல பண்ணடா ஃபோக்கஸ். சாரி சார், இப்ப பாருங்க ஃபோக்கஸ். சார், என்ன டிராயிங் சார்? சார், இந்த மாதிரி பொம்மையை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க டிராயிங் ஆர்டிஸ்ட் சார். நீங்க தான் பெரிய ஆர்டிஸ்ட் சார். வாய மூடுறா.
டேய் பவன், நீ கூட என்னோட இன்வெஸ்டிகேஷன் பார்ட்ல டிராவல் பண்ணல. ஆமா சார். நீ முதல்ல சொல்ற இந்த மர்டர் எப்படி நடந்திருக்குன்னு. நான் சொல்லணுமா பாஸ்? ம். இந்த மர்டர் எப்படி ஆச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட இருந்து ஒரு சாக் பீஸ் கிடைக்குமா? கன் இருக்கு, வேணுமா? ஓ சாரி சார், உங்ககிட்ட ஏதாவது பேனா இருக்கா? டேக் திஸ். என் பாஸ் கிட்ட பேனா இருக்கு, உங்ககிட்ட சாக் பீஸ் கூட இல்ல. ஐயா, டேய் ஐயா, ஐயா. சொல்லுடா. மர்டர் எப்படி ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ ஹைதராபாத் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கான். ஹலோ பாஸ், ஒர்க் முடிய போகுது. அதுவா? முடிஞ்சு போச்சு. அந்த கேஷ் ரூமில் தான் இருக்கு. நான் என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன். காலைல வந்துடுவேன் சார். கண்டிப்பாக சார், சீக்கிரம் வந்துடுவேன். ஓகே பாஸ். சார், நைட்டு சிங்கிளாவா சார் இருக்க போறீங்க? என்ன மேட்ரு, பொண்ணு இருக்கா? இருக்கா சார், சூப்பரா ஒருத்தி இருக்கா சார். ஆனா கொஞ்சம் ரேட் அதிகமா கேட்பா சார். பரவாயில்ல, கூட்டு வா. ஓகே சார். இந்த ஏரியால அழகா இருக்க பொண்ணுங்க லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு சார். ம் 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 கோட்டை போட்டு ஜாலியாக படுத்துங்க. மார்னிங் வரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி. இன்னைக்கு ராத்திரி செம்ம என்ஜாய் தான். அந்த சரளா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போய் ரொம்ப அழகா இருக்க. உன்னோட பேர் என்ன? சரளா. சரளா, இங்க வா. பெர்ஃப்யூம் நல்ல வாசனையா இருக்கு. நல்லா இருக்கா? என்கிட்ட இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. டின்னர் சாப்பிட்டியா? ஆலஞ்சு தெரிஞ்சு வந்ததுனால பிரியாணி சொன்னா சாப்பிடுவேன். சரி, இந்த கேப்ல நான் கொஞ்சம் சைட் டிஷ் சாப்பிட்டுக்கிறேன். வா சரளா. அங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் படுத்துக்கிட்டு தக்கஜும்னு காசாமுசாமா இருக்கும். இதை வச்சு உங்களுக்கு என்ன புரியுது? என்ன பேச்சு பேசுனா, இப்ப பாருங்க செத்து போன கோழி மாதிரி படுத்து கிடக்குறான். டேய் மூளை இல்ல முட்டா பயலே, என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? ஏன் சார், லாஸ்ட் சீன் நல்லா இல்லையா? காஸ்ட்லி கஸ்டமரோட படுக்க கூடாது, படுக்க வைக்கணும்னு சொல்றேன் சார். அதான். டேய், உன்னை சினிமா ஸ்டோரி ஒன்னு சொல்லலடா, இந்த மர்டர் எப்படி நடந்திருக்கும்னு சொல்ல சொன்னேன். சர்வீஸ்ல இவ்வளவு கேவலமான ஸ்டோரியை கேட்டது இல்லடா. இன்வெஸ்டிகேஷனே அசிங்கப்படுத்திட்ட. என் மூட ஸ்பாயில் பண்ணிட்ட. நீதானே டிடெக்டிவ், நீ சொல்டா என்ன நடந்துச்சுன்னு. கூல் சார், கூல் சார். என் ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ண சார். பைத்தியக்காரத்தனமா இருக்கு நீயும் உன் டெஸ்டிங்கோ. என் கன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணவா? சொல்றேன், பொறுமையா இருங்க சார். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. இதுல சம்பந்தப்பட்டவங்க 2 பேர் மட்டும் இல்ல, வேதிகா ராஜேஷ தவிர இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேரா? இது எவனா நம்புவானா சார்? நீங்க மட்டும் உங்க கிரியேட்டிவிட்டியில நிறைய கேரக்டர் சேர்த்துப்பீங்க, நாங்க மட்டும் யாரையும் சேர்த்துக்க கூடாது. சீனியர்ஸ் மட்டும் மதிக்கவே மாட்டீங்க. ஏய், ட்ரிகர் அழுத்துனவே. டேய், நீ அமைதியா இரு. டேய், என்னடா நீனு ஓ ஜூனியர் கிட்ட சொல்லி வைக்க மாட்டியா? கூல் சார், கூல். அன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்கும்னா, வரேன். இந்த நேரத்துல இவன் யாரு? ஹலோ சார். ஓகே சார், பண்ணிடுறேன் சார். வணக்கம் சார். மாமா, இதுதான் என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸு. அடே செம்மையா இருக்குடா. டேய் மாமா, இங்க போலீஸ் தொந்தரவுலாம் எதுவும் இருக்காதுல்ல? அதெல்லாம் எந்த தொந்தரவும் இருக்காதுடா. டார்லிங், போலாம்.
ஓகே ஹே மாமா வாடா வா மாமா ஃப்ரெண்டுனா அது நீ தான் மாமா சரக்கும் வாங்கி கொடுத்த ஃபார்ம் ஹவுஸ்க்கும் கூப்பிட்டு வரேன் லவ் யூ மாமா ஆனால் ஃபுட்டு மட்டும் வாங்கி தரலாம் உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா சமையக்காரிகிட்ட சொல்லுங்க, என்ன வேணுமோ செஞ்சு தருவாங்க. ஏய் இன்னைக்கு வேத்விகாவோட பர்த்டே, அதனால மொத்த ஆர்டரையும் வேத்விகா தான் சொல்வா. நீ சொல்லு. சிக்கன் கறி, நல்ல நல்லி எலும்பு சூப்பு, மட்டன்ல தலைக்கறி மட்டும், ப்ரான்ஸ்ல ப்ரான்ஸ் கறி ஃப்ரை, அப்புறம் வெஜ்ல ஏதோ ஒரு ஃப்ரை, கோபி, அப்புறம் பொரிட்டோ ஃப்ரை, அவ்வளவுதான். சரியாம்மா செஞ்சிடு. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? ஏய் காசு நல்லா போட்டுக்குறா. நீங்க போங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். ஃப்ரெஷ் ஆகிறோம் ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஆகுறோம், திரும்ப ஃப்ரெஷ் ஆகுறோம். பேபி பேபி லவ் யூ பேபி. பேபி உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் தரப்போறேன்னு சொன்னல, இந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப ஹாட்டா இருக்கு. இதுக்கே நீ இவ்வளோ ஆச்சரியப்பட்ட என்ன? இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னொரு சர்ப்ரைஸா? என்ன பேபி? இப்போ சொல்ல மாட்டேன், அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. லவ் யூ பேபி. Hey, happy birthday, happy birthday, happy birthday, happy birthday, happy birthday, happy birthday. Happy birthday. Happy birthday, Happy Vedvika. birthday. Happy birthday, Vedvika. Happy birthday, Vedvika. Hey, happy birthday. Happy birthday, Vedvika. ஏய் எனக்கு ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you, Vedvika. Happy birthday, Vedvika. Hey. Wow, super. Hey. ஓகே காய்ஸ், பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாமா? Yeah. முதல்ல நாங்கள் 2 பேரும் அங்கே போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம், நீங்கள் அப்புறம் வாங்க, சரியா? ஹே வாடா. ஹேய் மிக்ஸ் பண்ணுறா எல்லாத்தையும். ஹேய் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுறா. ஹேய் நீ இப்போ எந்த கம்பெனியில் வேலை செய்கிற? ஹேய் நீ வந்துட்டியா? கம் ஆன், Nice எடுத்துக்கோங்க. இது வேணுமா இல்லை ப்ரீசரா? ஓகே, என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? கம் ஆன். Come on, cheers. ஆமாம், உங்கள் லவ் ஜர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? பப்ல தான் ஆரம்பிச்சது. பப்புலையா? அன்னைக்கு நாங்க 2 பேருமே டான்ஸ் கூட ஆடணும். அப்படியே ரூமுக்கு கூட்டு போய் நிறைய விஷயங்களை பேசி இங்க கூட்டு வந்துட்டேன். ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க? ஆக்சிடென்ட். நான் ஸ்கூட்டி கத்துக்கிட்ட புதுசுல அவரை போய் மோதிட்டேன். ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் மட்டும் அவரை பார்த்து பயந்துட்டு இருந்தா அவருக்கு என் மேல லவ் வந்துருச்சு. ஓ, ரொம்ப நாளா அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், மொத்தத்தில் லவ்ல விழ வச்சிட்டேன். ஓ கிரேட். தேங்க்யூ. ஏதோ தலை சுத்துற மாதிரியே இருக்கு. உன் பர்த்டேல அந்த ஸ்பெஷல் தான். ஜஸ்ட் சில் என்ஜாய். ஓகே, அப்ப சாப்பிடலாம். அது சரி, டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ். லெட்ஸ் கோ டான்ஸ். ஹே வா வா போலாம்.
ராகேஷ் வம்சி ரேணு 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 ராகேஷ் ராகேஷ் ச்சே Rakesh, what are you doing here? Renu, என்ன இது? You cheat? நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னதை நான் நம்பினேன். உன்னை நம்பிதானே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். வேற ஒரு பொண்ணு கூட இப்படி சீ. நத்திங் ஹேப்பன் டார்லிங், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணு. அப்ப இவ்வளவு நாள் நீ சொன்னது போய் தானே? எதுவும் நடக்கல பேபி, நீ பார்த்ததெல்லாம் பிரம்ம. ச்சே, நீ நிஜமாவே என்ன லவ் பண்ணிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்ட. என்ன நீ ரொம்ப பண்ற? இவ்வளவு நேரம் அவன் கூட இருக்கும்போது உனக்கு தெரியலையா? ஆ பேபி இங்க பாரு, பேபி இங்க பாரு. இந்த ஒரு நைட் என்ஜாய் பண்ணலாம். உன்னை நான் எவ்வளவு காதலிச்சேன். என் உலகம், என் இதய துடிப்பெல்லாம் நீதான் நினைச்ச. ஆனா இப்படி மோசம் பண்ணிட்ட. ச்சே. எப்பவும் சிரிச்சு லவ் பண்ண வைக்கிற ஒவ்வொருத்தரும் ஜோக்கர் கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அதுல ஒருத்தர் ராட்சசன். ச்சே. நீ அழக பார்த்து லவ் பண்ணலன்னு சொன்ன. 24 hours என் கூடவே பேசணும்ல சொன்ன. ஒரு அழகான லவ் ஸ்டோரி ரெடி பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல வாக்கு கொடுத்த. ஆனா ஏமாத்திட்டல்ல. ஆமா, எல்லாமே போய் தான் சொன்னேன் உன்னை விழ வச்சலான்னு. ஆனா அப்படி நடக்கலையே. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நான் சொல்றதை கேளு. அதுக்கப்புறம் நானே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன்னை பாக்குற ஒவ்வொரு நொடியும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்னை நான் எவ்வளவு காதலிச்சேன். ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு பொண்ணெல்லாம் பத்தாதுல்ல. அது அந்த ட்ரிங்க்ஸ்ல நீங்க என்ன கலந்து வச்சிருந்தீங்க? நீ குடிச்ச ட்ரிங்க்ல ட்ரக்ஸ் கலந்து வச்சிருந்த. வாட்? உன் கூட அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எதுவும் நடக்கலையே. என்ன பண்ணிட்டு இருக்க நீ ராகேஷ்? ராகேஷ் இன்னைக்கு ஒரு நைட் வா. விடு. ஓன்றல. வா. விடு ராகேஷ். என்ன பண்ணிட்டு இருக்க? வா இன்னைக்கு ஒரு நைட். இதான் நடந்திருக்கும். உங்க கதைக்கு என் கதை நல்லா இருக்கு பாஸ். என்ன சிரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க சிரிக்கிறீங்க சார்.
நாம பழசெல்லாம் மறந்துடுவோம். அது பர்சனல், இது ப்ரொஃபஷனல். பி ஏ ப்ரொஃபஷனல் குரு. வரேன் சூப்பர் சார். ஒவ்வொருத்தையும் வரேன்டா. ஸ்வேதா, சேவத்தை தாண்டி வந்திருக்க. வாட் யூ திங்க் அபவுட் திஸ் மர்டர்? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஓகே ஓகே, ம் பர்ஃபெக்ட் மேடம். சார், ராகவா சொல்றது ஆல்மோஸ்ட் கரெக்ட். வேத்விகா பர்த்டேக்காக எல்லாரும் இங்க வந்திருந்தாங்க. எல்லாரும் ஹாப்பியா தான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனானா வேத்விகா ஒன்றும் ராகேஷை கொல்லல, வம்ஷிதா பண்ணா. அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஹாப்பி பர்த்டே, Happy birthday. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டார்லிங். ஹாப்பி பர்த்டே வேத்விகா. தேங்க் யூ. ஹே, செல்ஃபி எடுக்கலாம். யா யா. ராகேஷ், கம் ஆன், பக்கத்துல யா வா. பக்கத்துல வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே வேத்விகா. தேங்க் யூ. தேங்க் யூ வம்சி. ஹாப்பி பர்த்டே வேத்விகா. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே வேத்விகா. என்ன எத்தனை வாட்டி சொல்லுவ? உன்னோட இந்த அழகுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது. வம்சி, டோன்ட் cross your limits, okay? ஹே ப்ரோ, ஹே ப்ரோ, bro, go and chill bro. Bro. Nothing. கூல் ப்ரோ. இங்க பர்த்டே என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். கூல் ப்ரோ. நான் கூட என்ஜாய் ப்ரோ பண்ண கொஞ்சம் பொறுமையா இரு ப்ரோ. போங்க ப்ரோ, போங்க ப்ரோ. வேது கூல். அவர் ஏதோ போதையில சொல்லிட்டாரு. நீ வா ப்ளீஸ். Cool பேபி baby, feel கூல் ஆகு. பண்ணாத. அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. ப்ளீஸ். பார்ட்டி முள்ள இருக்கோம் பேபி. ஓகேவா? கூல் ப்ளீஸ். ராகேஷ். சோ, ராகேஷை கொன்னது வம்சி. எஸ். ஓகே ஓகே. சார், எங்க எல்லாரையும் ஏன் சார் கேக்குறீங்க? நாங்க சொல்றத கேப்பீங்க, சிரிப்பீங்க. நீங்க சொல்லுங்க சார், என்ன நடந்திருக்கும்னு. சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். அதுக்கெல்லாம் முன்னாடி சார், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்க, நான் சொல்றதே கேளுங்களேன். வெறும் டீ பஜ்ஜி தின்ன வந்தவ உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? போ போ. இந்த காமெடின்னு சொல்றதெல்லாம் கேட்குறீங்க, நான் சொல்றது ஏன் சார் கேட்க மாட்டேங்கிறீங்க? இவனை பார்த்தா பெரிய ஐடியா கண்ணா இருப்பான் போல. சார், ஒரு சான்ஸ் சார். சரிடா வா. இதை வர சார். சார், அது என்ன நடந்துச்சுன்னா, ஓகே, இதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பேபி, எனக்கு போர் அடிக்குது. எனக்கு கூட. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடலாமா? என்ன கேம் ஆடலாம்? ஹாரர் கேம். இந்த டைம்லயா? இங்க ஒரு வாட்ச்மேன் இருக்கான்ல, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான். சோ நம்ம பேய் மாதிரி வேஷம் போட்டு அவனை போய் பயமுறுத்தலாம். ஓகே.
காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரு யாரு? ஐயோ ஏமா. செம்ம ஃபன்னா இருந்துச்சு ராகேஷ். அந்த கண்ணாடியை பார்த்து எப்படி பயந்தா அங்கதானே? அம்மா. இந்த இடத்துல வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டா. ஓகே, இந்த ஹாப்பி மொமெண்ட்ல லெட்ஸ் டு டான்ஸ். ராகேஷ், இதான் சார் நடந்திருக்கும். என்னடா பேய் கதை சொல்ற? ஏன் சார் பிடிக்கலையா? உன்னை பஜ்ஜி சாப்பிட்டு அப்பயே போக சொன்னல, நீயும் பேய் கதை. சார் 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 சாரி. போடா. இவங்க சொல்ற கதைலாம் நல்லா இருக்கா? நான் சொன்னது ஹலோ, நல்லா. இங்க வா. உங்களுக்கு என்ன? என் பெண்ணே எனக்கு எதுக்கு? வரா. உன் கதையோட எங்க கதை நல்லா இருக்கும். ஏய் மல்லிக், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணு, எஸ்பெஷலி ராகவும் ஸ்வேதாவையும். அரெஸ்டா? ஓகே சார். ஆமா, இவங்கள ஏன் சார் நீங்க அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க? நீங்க பண்றது எனக்கு சுத்தமா புரியல சார். சார், நீங்க எல்லாத்துக்குமே சும்மா அப்படி பார்த்து சிரிக்காதீங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கூட அரெஸ்ட் பண்ணிடுவீங்களோன்னு. நான் சொன்ன ஒரு காரணம் இருக்கும். முதல்ல உனக்கு இவங்கள பத்தி தெரியணும். என்ன பாஸ் இது? லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ சார், நான் சொல்றது எல்லாம் நிஜம்தான். எங்க ட்ரக்ஸ் வியாபாரம் போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புகிறேன். நீங்கள் இமிடியேட்டாக அங்கே போய் பாருங்க. ஓகே. அங்கே வாவ், இந்த இடம் சூப்பரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே வேதிகா. Thank you. அண்ணா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். Hi. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டேண்ணா. ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு இங்கே தான் பர்த்டே பார்ட்டி பண்ணலான்னு வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஓகேண்ணா. ஓகே. தேங்க்யூண்ணா. பை பை. தேங்க்யூ. வரேன். என்ஜாய் பண்ணுங்க. மேடம், என்ன மேடம் இங்க வந்திருக்கோம்? டே புஜி, சீக்ரெட் கேமரா ரெடியா இருக்குல்ல? ஆ மேடம். நான் சொல்லும்போது ஆன் பண்ணு. ஷூர் மேடம். ஓகே, போலாம். வரேன் மேடம். டிக் சிக்கு டிக் சிக்கு டிக் சிக்கு. பாஸ், எவ்வளவு பொண்ணுங்க பாஸ். பாஸ் இங்க இருக்கேன்டா. பாஸ், நிறைய பொண்ணுங்க. உனக்கு இப்ப பொண்ணுங்க வேணுமாடா? உங்களுக்கு பசங்க வேணுமா பாஸ்? டேய் பாஸ், நீயா நானா? நான் தான் பாஸ். நீங்க தான் பாஸ். வேலைய பாருடா. ஓ, வேலையை பார்க்கணுமா? நீங்க போய் வேலையை பாருங்க, நான் போய் பொண்ணுங்களை பார்க்கறேன். சீக்கிரம் போங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டும். ஹாப்பி பர்த்டே. Thank you. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு உனக்கு பர்த்டே. என்ன வேணும்னாலும் சொல்லு. சரி சரி. யா, சொல்றேன். ஹே, ஓ ஃப்ரெண்ட் வம்சி. ஹே டியூட், வாட்ஸ் Hey அப்? வம்சி. வாட்ஸ் அப்? Facebook டா. போலங்க. ஷீ இஸ் கமிங் டா. எப்ப பார்த்தாலும் தனியாவே வந்துகிட்டு இருக்காவ. மேடம் மேடம் மேடம், ஃபர்ஸ்ட் டைம் பப்புக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா மேடம் ப்ளீஸ். சரி, ரொம்ப குடிக்காத. ஓகே மேடம், வேற 2 பேக்கு தான். ஓகே, சரி போ. எஸ், தேங்க் யூ மேடம், தேங்க் யூ. டேய், இன்னைக்கு யாரோட வேத்விகா பர்த்டேடா? யா, ஹாப்பி பர்த்டே வேத்விகா. Thank you. இன்னைக்கு வேத்விகாவோட பர்த்டேனால அவளுக்கு என்ன வேணும்னாலும், உனக்கு என்ன வேணும்னாலும், இங்க இருக்க யாருக்கு என்ன வேணும்னாலும், இந்த பப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னாலும் ஃபுல் பார்ட்டி என்னோட தான். ஓகே டன். Thank you. ஹலோ அண்ணா. இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்களா? ஏய் தம்பி, சார் மேனேஜரை கூப்பிடு. ஓகே சார். இவரு இங்கே தான் இருக்காரா? ஓகே, சேஃப்டிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். அது அங்க இருக்கானுங்க பாரு. எனக்கு கால் வந்துச்சுல, இவங்கள பத்தி தான். விட்டுறாத. ஆமா.
சார் என்ன வர சொன்னீங்களா? நீ தான் மேனேஜரா? ஆமா சார், நான் தான் மேனேஜர். இங்க ட்ரக்ஸ்லாம் ஓடுதா? ட்ரக்ஸா? என்ன சார் பேசுறீங்க? வாய்ப்பே இல்லை சார். ஆமா, அவன் யாரு? தோ அவரா? அவர் எங்க ரெகுலர் கஸ்டமர் சார். நீ சொல்றது நிஜம்தானா? யா ஷூர் சார். ஆர் யூ ஷூர்? 100% ஷூர். ஓகே. உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் கால் பண்ணுங்க. சரி. ஓகே சார். இவன் பப்புக்கு போனது ட்ரக்ஸுக்காக. இவங்களே எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? ராகேஷ் கொடுத்த பேக்கெட்ல ட்ரக்ஸ் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். ட்ரக்ஸ் இருக்குமான்னு தேடினேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. அந்த பேக்கெட் கொடுத்தவனும் கிடைக்கல. அப்படின்னா உங்களுக்கு அந்த பப்ல ஒண்ணுமே கிடைக்கல? இல்லை, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் மர்டர் நடந்த ஃபார்ம் ஹவுஸில் ராகேஷ் பேக்கில் ட்ரக்ஸ் கிடைச்சது. அப்படின்னா ராகேஷ்க்கும் ட்ரக்ஸுக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. என்கொயரியில் புரிஞ்சுது. அன்னைக்கு ராகேஷ் கூட அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் டிடெக்டிவ் ராகவன், ஜேர்னலிஸ்ட் ஸ்வேதா கூட இருந்தாங்க. அன்னைக்கு இவங்க 2 பேரும் அங்கதான் இருந்தாங்களா? என்னால நம்பவே முடியல சார். மர்டர் நடந்தப்போ இங்கே இருந்துகிட்டு காலையில பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்வெஸ்டிகேஷன் என்ன டிராமா சார்? என்ன நடந்துச்சு சார்? இவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு எப்படி வந்தாங்க? அன்னைக்கு பப்ல 2 பேரையும் பார்த்தேன், ஸ்வேதாவையும் அந்த பொண்ணையும். என்னாச்சு? ஹேங் ஓவரா? லைட்டா. இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே? Yes, today is my birthday. ஹாப்பி பர்த்டே. Thank you, my friend. உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. Thank you. உன் Dress கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, thank you. இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, வரியா? எங்க? என் பாய் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்ல. ஃபார்ம் ஹவுஸ்லயா? ஓ, ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே, போலாம். ஓகே. ராகேஷ், தேங்க்ஸ்டா. ஏய், இந்த சின்ன விஷயத்துக்கே தேங்க்ஸ் சொன்னா என்னடா அர்த்தம்? ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாடா, பெரிய பார்ட்டி இருக்கு, நிறைய பணம் கூட இருக்கு. நீ வாடா, போய் பைக் எடுத்துட்டு வா. என் பைக்? நீ பைக்ல, நானு வேத்விகா கூட வருவேன். நீ போ. நான் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன். நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாடா, போடா. கேர்ள் ஃப்ரெண்ட் போ. பேபி, மாமா வரேன். ஐயோ பேபி, பேபி நான் வந்துகிட்டு இருக்கேன். பைக்கு பஞ்சர். நான் பார்த்துக்கிறேன். வா. கேர்ள்ஸ், சியர்ஸ். பேபி, love you. Happy birthday. Thank you. Happy birthday வேத்விகா. Thank you, sweetheart. ஸ்வேதா மேடம், நீங்க அத சிக் 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 அமுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக பண்றீங்க? அது அவ மைண்ட் ரிலீஃப்காக. எஸ், எல்லாரும் பால் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா நான் பென் யூஸ் பண்ணுவேன். ஓகே. எனக்கு என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என் பேபி. ஓ, thank you. பேபி, லவ் யூ. ஆமா, இந்த வம்சி ரேணுகாலாம் எப்போ வருவாங்க? ஆன் தி வே நினைக்கிறேன். எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. Hey guys, this is Raghava. என் பைக்குக்கு ஹெல்ப் பண்ணவர் தான். Nice meeting you, my best friend. Please be seated. Raghava. Hello, hello. My friends. Nice meeting you. Have a beer. No, குடிங்க. You guys carry on. குடிக்க சொல்றா. Not like that. இப்போதான் குடிச்சிட்டு அட வந்தேன். குடிங்கன்றல. My girlfriend birthday. You want take? குடிங்க. Guys, cheers. Cheers. Enjoy. குடிங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ? லவ் யூடா. ஸ்வேதா மேடம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜேர்னலிசம்ல பிஜி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஜேர்னலிசம்ல பிஜி. அப்ப டெய்லியும் டிவி முன்னாடி உட்காந்து நியூஸ் படிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க ஸ்வேதா அப்படின்னா? இல்ல, கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, கேர்ள்ஸ் ஜேர்னலிசத்துல ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டீங்கல்ல? அப்போ நீங்க? நான் டிடெக்டிவ்.
டிடெக்டிவ் டிடெக்டிவ்னா ஒரு ஜாபா ப்ரோ? ஜாப் இல்ல ப்ரோ, நாமளா தான் கிரியேட் பண்ணணும். ஓ, கேசஸ் எல்லாத்தையும் நீங்களே பிடிச்சிப்பீங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேடி கிரைம் ஜேர்னலிஸ்ட பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிடெக்டிவ பாக்குறேன். அது உன் பர்த்டே ஸ்பெஷல் பேபி. ஏன் பர்த்டேல? எஸ். Wow, it's my birthday special. Yes. I'm so happy, Rakesh. Thank you guys. என் பேபி பர்த்டேக்கு நீங்க எல்லாம் வந்ததுக்காக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். வாவ், என்னது? Yes, guess it. கேக்? Oh, no. ஓகே. எதனா டைமண்ட் ரிங்? டைமண்ட் ரிங் இல்ல. ஏதாச்சும் கோல்ட் கார்? கிக்கு. கிக்கா? பைக்? கிக்கரச்சு பைக்? No. ட்ரக்ஸ்? Yes. புது சரக்கு. Taken from my friend. This. எதுலயுமே இருக்காத கிக்கு இதுல இருக்கும்லடா. You want this? பாருங்க. You want this மாமா? எடுத்துக்கோடா. இங்க இங்க இங்க. எப்படி இருக்குடா? மாமா லவ் யூ டா ப்ரோ. He's a guest. Bro, take it. Thank you. Take it. Thank you. Take it, bro. அப்ப எனக்கு? ஐயோ, சாரி பேபி, சாரி ஸ்வேதா. உங்களுக்கு கூட ஒன்று இருக்கு. எங்க போச்சு? Got it. வேணுமா? Take it. என்ஜாய். போந்ததுக்கே போத தலைக்கேறுதுடா. One second. Urgent call. ஓகே. ப்ரோ, உங்களுக்கு வேணா இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. Cheers. புஜி சொல்லு. எங்க மேடம் போனீங்க பப்ல பில் கட்டாம? நீ குடிச்சதுக்கு நான் பில் கட்டணுமாடா? நீங்க தானே மேடம் ஓகேன்னு சொன்னீங்க. ஓகேன்னு சொன்னா நான் கட்டுறேன் அத்தமா. பேபி பேபி சரியா? உங்களை நம்பி இன்னொரு பேக் வேற ஆர்டர் பண்ணிட்டேன் நீ மேடம். முதல்ல போன வை. வேஸ்ட் ஃபெலோ. நல்ல வேளை யாரும் பார்க்கல. மேடம் நான் தான் மேடம். நீங்கள் ஏன் தனியாக நிற்கிறீங்க? ஃபோனில் பேசுறது போதும், வாங்க டான்ஸ் போய் ஆடலாம். நோ தேங்க்ஸ். மேடம் டான்ஸ் ஆடலாம், வாங்க வாங்க மேடம். I'm leaving this place. மேடம் 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 எக்ஸ்கியூஸ் மீ. இங்கே வர்றது மட்டும்தான் உங்கள் இஷ்டம். இங்கேருந்து போகிறது நான் சொல்லும்போது தான். ஆனால் என் பார்ட்டிக்கு வந்து என் சரக்கை குடிச்சு என் கூட டான்ஸ் ஆட மாட்டியா? வா டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். வேணாம். டான்ஸ் ஆடலாம், வா. டிடெக்டிவ் சார். சார், டிடெக்டிவ்ஸ்லாம் ஒரு காமெடி பீஸ் ப்ரோ. ஆனால் நீங்கள் ஏன் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? தப்பு பண்ணாதீங்க ப்ரோ. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு கூட்டிட்டு வந்துட்டு இன்னொரு பொண்ணு மேல கைய வைக்கிறது தப்பு ப்ரோ. ப்ரோ, அங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ஒருத்தங்க கூட என்ஜாய் பண்றா ப்ரோ. இது உங்க பார்ட்டி, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு நான் வெளியே போயிடுறேன். ப்ரோ, இப்போ உன் கண் முன்னாடியே அவளுக்கு முத்தம் கொடுக்குறேன். வா. டேய், சொல்றத கேட்க மாட்டியா? நீங்க வாங்க மேடம், நாம போலாம். ராகேஷ், ராகேஷ், ராகேஷ் ப்ளீஸ் எழுந்துரு. ராகேஷ்,
ராகேஷ் ராகேஷ் எழுந்துரு ராகேஷ். இது என்ன சார் புது ட்விஸ்ட்? ராகேஷ கொலை பண்ணது இந்த டிடெக்டிவா? என்னது? நாங்க கொண்டுட்டோமா? நாங்க கொண்டுட்டோமா? நீங்க சொல்றதும் நல்லா இருக்கு, நாங்க கேட்கறதும் நல்லா இருக்கு. ஆமா, என்னடா ஒண்ணும் பேசிட்டு புரியல இருக்காங்க? சார். தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த சண்டையில கொன்னது அதான்யா. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க 2 பேர் தான் கொன்னது. இந்த கேஸை எவ்வளவு வேகமா சால்வ் பண்ணிட்டீங்க நீங்க. சூப்பர் சார். எப்படி சார்? என்னடா இது? சிம்பிள். சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தமும் இருக்கு. இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோ. ஓகே சார். போயிட்டு இப்போ வந்துடுறேன். இவன் என்ன சார் உங்களை மாட்டி விட்டான்? என்ன மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்துதான். டேய், நைட் மர்டர் பண்ணிட்டு காலையில ஒண்ணுமே தெரியாத மாதிரி உள்ள நுழைஞ்சீங்க. ஏன் இப்படி? நான் செய்யல மல்லிக் சார். இந்த இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் பழைய பகை இருக்கு. நான் அங்க போனது என்னமோ உண்மைதான். அங்க சண்டை நடந்துச்சு. கோவத்துல நான் அவனை தள்ளி விட்டேன். ராகேஷ் கீழே விழுந்துட்டான். அப்புறமா நான் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து வெளியே போயிட்டேன். உங்க மூஞ்சிய பார்த்தா நீங்க சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுது. ஆனா யாரையும் நம்புற மாதிரி இல்ல. நான் சொல்றத நம்புங்க மல்லிக் சார். இந்த மர்டருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ வந்துடுறா. அந்த இன்ஸ்பெக்டர் நம்மள சதி பண்ணி இதுல சிக்க வச்சிருவான். எங்களை இல்ல, இவரை தான் சிக்க வச்சிருக்கான். இருந்தாலும் அன்னைக்கு நீங்க எதுக்காக பப்புக்கு போனீங்க? இப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு எதுக்காக வந்தீங்க? அந்த பப்புல ட்ரக்ஸ் இருக்குன்னு எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, யாரு? ஹலோ ராகவா, எப்படி இருக்க? யாருங்க? நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். ட்ரக்ஸ் மாஃபியாவை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கல்ல, பெரிய கேஸ் பிடிச்சி பெரிய டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல, நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன். நீ முதல்ல அங்கே போ. ஹலோ ஹலோ ஹலோ. ஷிட். எந்த நம்பர்ல காட்டு. இதானு அதுல பாரு. இல்ல, இதுல இருக்கு. சார் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ ஸ்வேதா மேடம், நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். அவன்கிட்ட ட்ரக்ஸ் இருக்கு. போலீஸ் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்கோங்க. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ. யாரா இருக்கும்? புஜி. ஹலோ புஜி, நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. 2 பேருக்கும் ஒரே நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு வாட்டி உங்க போனை காமிங்க. கொடுங்க பாஸ். இது இது டேய், இதுல விட்றா. இதா. நீங்களும் உங்க போனை கொடுங்க. அப்போ ஃபார்ம் ஹவுஸ்க்கு எதுக்காக வந்தீங்க? பப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கால் கூட வந்துச்சு. எனக்கு கூட கால் வந்துச்சு சார். 2 பேருக்குமா? ம் மலிக் சார், என் போன்ல கால் வந்த டைம் பாருங்க மலிக் சார். சார் என் ஃபோன்ல கூட பாருங்க. கால் வந்தா போயிருவீங்களா? பயம்ன்றதே இல்ல. இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்க. சார் ஆமா என்னாச்சு சார்? சார் காலேஜ் டேஸ்ல காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு வாட்டி ட்ரக்ஸ் கேஸ்க்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அதுல எம்எல்ஏ கூட லிங்க் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சார், நான் கூட பெரிய கேஸை சால்வ் பண்ணி ஃபேமஸ் ஆன டிடெக்டிவ் ஆனேன். என் ரிசர்ச்ல தெரிய வந்தது என்னன்னா, இந்த எம்எல்ஏக்கு இந்த ட்ரக்ஸ் கேஸ்ல சம்பந்தம் இருக்கு சார். நல்ல கதையா இருக்கே. 2 பேரும் ஒரே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் அன்னைக்கு பப்ல ராகேஷ் ட்ரக்ஸை பத்தி வம்சி கிட்ட சொல்றத நான் கேட்டேன். நான் கூட கேட்டேன். நீங்களும் போனீங்களா? சார். சார் வணக்கம் சார். எல்லாம் ஓகே தானே? ஓகே சார். முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரி சார். சார் உங்க சாருக்கு ஏதோ ப்ராப்ளமா? ஏய், அடிக்கடி வந்து போறாருல, அதான் சார் டவுட் வந்துச்சு. அன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல ராகேஷ், வேத்விகா, வம்சி, ரேணுவை தவிர நீங்க 2 பேரும் கூட இருந்திருக்கீங்க. ஆமா மலிக் சார். அப்ப இங்க வம்சி, ரேணு எங்க? ஆமா, அவங்க எங்க? எனக்கு கூட ஏதோ சந்தேகமாவே இருக்கு. என்ன ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் விடுங்க. எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு நான் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். தனியா போகாதீங்க, சால்வ் பண்ண நானும் வரேன். ஐ அம் இம்பார்ட்டன்ட் பர்சன். பாஸ் நீயா நானாடா? நான் தான். சாரி, நீங்க தான். அப்ப வாயை மூடு. உங்க 2 பேரையும் வெளியே விடணுமா? நான் என்ன பைத்தியக்காரனா? எங்க இன்ஸ்பெக்டர் என்ன சுட்டே தள்ளிடுவாரு. மலிக் சார்,
உங்களுக்கு பெரிய மனசு மல்லிக் சார். என் உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு சார். அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் சார். காவலுக்கு அந்த அம்மாவை வச்சுக்கோங்க. அடச்சை, அந்த பொண்ணை வச்சுக்கிறேன். சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே உயிர் போகுது. இந்த நேரத்துல ஜோக் தேவையா சார் உங்களுக்கு? மல்லிக் சார், யோசிக்காம கிளம்புங்க மல்லிக் சார். மல்லிக் சார். ம் கரெக்டா 1/2 மணி நேரம். சார் இவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு? வருவேன், கண்டிப்பா வருவேன். நீ என்ன என் புருஷனா? எனக்காக நீ திரும்ப வரதுக்கு? சார் அவன் போனானா திரும்பி வரமாட்டான், நோ டவுட். கண்டிப்பா வந்துருவான் மல்லிக் சார், பிலீவ் மீ. சரி, நானும் கூட வரேன், வா. அப்ப நானு நீயும் வந்து தொலை. பக்கா வாடா. போங்க. நீங்களும் வரீங்களா? செப்பல் பிஞ்சு ஓகே. போயா. ஜோக் பண்ண அவாய்ட் பண்றீங்க. ஓகே. மல்லிக் சார், இவன் தான் வம்சி. நீதான் வம்சியா? எஸ் சார். சொல்றா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க? ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. டேய், நேத்து நைட்டு இதே ஃபார்ம் ஹவுஸ்ல பார்ட்டி பண்ணிட்டு செவுத்தோரமா நின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கியா? நீ ராஜேஷ என்னடா பண்ண? சார், உங்களுக்கும் ராஜேஷ்க்கும் சண்டே ஆச்சுல, அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணா சார். அதான் போயிட்டல, எதுக்காக திரும்ப இங்க வந்த? சார், எனக்கு ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு சார். ஃபார்ம் ஹவுஸ் வரலன்னா எனக்கு கொண்டுருவேன்னு சொல்லி அதில் மிரட்டினாங்க சார். மல்லிக் சார், எனக்கு வந்த ஃபோன் காலோட நம்பரும் இவனுக்கு வந்த நம்பரும் ஒரே நம்பரானு செக் பண்ணிக்கோங்க மல்லிக் சார். எங்க உன் ஃபோனை காமி. இந்த நம்பர் தான் சார். இங்க பாருங்க சார். இந்த பாருங்க, இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேர் தான் ராகேஷை கொலை பண்ணாங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்னா நான் உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றேன். ப்ளீஸ் யாரா சொல்லுங்க. மல்லிக் சார், ப்ளீஸ் நீங்க தான் என்ன சேவ் பண்ணணும் மல்லிக் சார். அன்னைக்கு நைட் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. சடனா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்ட உடனே நான் வெளியே போய் பார்த்தேன். இதுதான் நடந்தது. இப்ப நடந்த விஷயத்துக்கு பின்னாடி இந்த இன்ஸ்பெக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய கை ஒண்ணு இருக்கு. ஹவ் பாஸ்? எதுக்குன்னா நம்ம எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஆனா ஒருத்தனையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகல. கரெக்ட். நமக்கு வந்து அதே ஃபோன் கால் நம்பர் இன்ஸ்பெக்டரோட போனுக்கும் வந்திருக்கான்னு ஒரு தடவை நாம வெரிஃபை பண்ணி பாப்போம். எங்க சார் தான் இங்க இல்லையே. அவர் போன் என்கிட்ட தானே இருக்கு. அதுக்குள்ளே தூக்கிட்டியாடா நீ? பிக் பேர் அடிச்சேன் பாஸ். பாரு, வெரிஃபை பண்ணு. போன் கொடுங்க. வெரிஃபை பண்ணு. இந்த நம்பரை பாருங்களேன். பாஸ், சேம் நம்பர். வாட்ஸ்அப் பாரு. இத புடிங்க. பாஸ், எல்லா சாட்டும் இதுல தான் சார் இருக்கு. ப்ளே தி ரெக்கார்ட் மெசேजेस. இங்க பாத்தீங்களா பாஸ்? நம்ம எல்லாரையும் என்கவுண்டர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த மணி நேரத்துல தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பாஸ்? இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, அவன் பொண்டாட்டிக்கு பயப்படுவான் பாஸ். பாஸ்வேர்ட் கூட வச்சிருக்கான் பாருங்க. அங்க பாருங்க. புரிஞ்சதா மல்லிக்? கெட் ரெடி ஃபார் யுவர் ப்ரமோஷன். கொஞ்சம் பாருங்க. வரான் போறான், ஒருவேளை சுகர் பேஷண்டா இருப்பான் போல. ஓ, பேகா? அது சரி. மல்லிக், அந்த பேக் எடுத்துட்டு போ. என்ன சார் இதெல்லாம்? பணத்தை வாங்கிட்டு இந்த அப்பாவிங்கள எல்லாம் கேஸ்ல மாட்டி விடுறீங்களா? மேட்டர் என்னன்னு சொல்லுங்க, இல்லனா நான் எஸ்பி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நான் உன்னை விட்டா தானே. வாங்க சார், வாங்க. போங்க. வணக்கம் சார். சார் மேல சார். ஏய், இங்க இருக்கவன் எவனோ காம்பவுண்ட் தாண்டவே கூடாது. அப்பா. ஏய், இன்ஸ்பெக்டர் கூட இந்த காம்பவுண்ட் தாண்ட கூடாது. டேய், அவங்க எல்லாரும் சரிங்க சார். சார், ஏதோ பெரிய போலீஸ்காரர் வந்திருக்காரு, எல்லாரும் கூப்பிடுறாரு சார். யாரா பெரிய சார்? ஆமா சார், பெரிய அதிகாரி. அந்த பெரிய சார் யாரு?
யாரு பெரிய சார்? இவன் தான் பெரிய சார்னு பார்த்தோம். இவனோட பெரிய சார் யாரு? கிளம்பு. சார் கான்ஸ்டபிள் சார். இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல என்ன சொல்றாரு இவரு? சார் சாவுக்கு காரணமானவங்களை தானே அரெஸ்ட் பண்ணணும். அதைத்தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி டைமுக்கு அவங்கள மாட்டி விட்டேன். எஃப்ஐஆர் போடல. இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்கள அங்கதான் வச்சிருக்கேன். கேட் கிட்ட ஃபேக் ஜேர்னலிஸ்ட்டை வச்சிருக்கேன். நாளைக்கு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்கள என்கவுண்டர் பண்ணிடுவேன் சார். தேங்க்யூ வெரி மச். உன் கூட வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்தாங்க பாஷா, நீங்க கேட்டிருந்த ஓகே. டேய் திருட்டு பயலே, என் கையால நீ செத்தடா. எதுக்கு சார் சடன் மீட்டிங்? என்கவுண்டர் பண்ணணும். நம்பர் தலைக்கு 10 லட்சம். வேலைய கச்சிதமா Okay, okay. நான் முடிச்சிடுறேன். தேங்க்யூ பிரதாப். Love தேங்க்யூ you. பிரதாப். எம்மாடி பக்கா பிளானா? உனக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்காக, இவன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இல்ல. அதெல்லாம் ஓகே தான். டாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வாமா உட்காரு. டாடி அது சொல்லுமா. அது நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் டாடி. அதான் என் ஃப்ரெண்டு சொன்னல ராகேஷ்னு. ஏண்டி அந்த மிடில் கிளாஸ் பையனோட லவ்வா? பாலை வித்து பூவை வித்து கஷ்டப்பட்டாலும் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை கண்டுக்காம இன்னைக்கு நாம இந்த நிலைமைக்கு கஷ்டப்படாம வந்திருக்கோம்னா நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்பா ஒரு வாட்டி நான் சொல்றது கேளுங்கப்பா. நான் கேட்க முடியாது. அது இல்லப்பா, ராகேஷ் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்பா, நான் கேட்க மாட்டேன். நீ கிளம்பு. புரிஞ்சுக்கோங்க. டேய் நீயும் அக்கா மாதிரி லவ் கிவ்னு வந்து என் உயிரை வாங்கிட்டு போற. அப்பா நான் உன் பையன்பா. நிஜமா நீ அழுவுற கண்ணீருக்கு வேல்யூ இல்ல, அது உனக்கு நல்லாவே தெரியும். நீ உண்மையாவே ராகேஷை லவ் பண்ணியிருந்தேன்னா நீ எப்படியாவது உங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருப்ப. ராகேஷ் இறந்து போனதுக்கு கேவலம் ஒன்னாலதான். என் உயிரை விட அதிகமா அவனை நேசிச்சேன். அது எப்படி என் உயிரை நானே கொன்னுடுவேன் சார்? சரித்திரத்துல நிலைச்சு நிக்கிற அளவுக்கு உங்க காதல் பெருசு இல்ல. உங்களை நீங்களே நிஜமான காதல்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. 25 இயர்ஸ் என்னை பெத்த வளர்த்த அப்பாவை விட்டுட்டு இவனை நம்பி இங்க வந்த நல்லவன் நம்பி தானே சார்? நான் சொன்னா அது உங்களுக்கு தப்பா தான் இருக்கும். உங்க அப்பாவுக்கே அது புரியல. சின்ன பொண்ணு உனக்கு எப்படி அது புரியும்? அவன் என் பொண்ணை நம்பி ஏமாத்தி என் மொத்த சொத்தை எடுத்துக்க பார்த்தான். அதுக்கு தான் அவனை கொல்ல சொன்னேன். அப்போ உன் பொண்ணை நீ உன் கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்கணும். எனக்கு இங்க நடந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரியும்னு ஆச்சரியமா இருக்குல்ல? ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சாய், டிடெக்டிவ் ராகவா, பப்ல இருந்த ஃபுட்டேஜ், ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த ஃபுட்டேஜ், இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல உங்க சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சது. ஏய் நான் யாரு தெரியுமா? நீ யாருன்னு தெரியும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவேன். கான்ஸ்டபிள் சார், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் Okay, பண்ணு. sir. அரெஸ்ட் பண்ணு சீக்கிரமா. எங்களுக்கு சார் அரெஸ்ட் பண்ணணும். நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்ககிட்ட சொல்லாதீங்க சார். எங்க பாஸ்கிட்ட சொல்லுங்க. இந்த ஏரியாவிலே பெரிய டிடெக்டிவ். எவ்வளவு பெரிய டிடெக்டிவா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும். சார் நான் என் டியூட்டி தான் பார்த்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? காலையில எழுந்து கடவுளே எனக்கு ஒரு மர்டர் கேஸ் கொடுன்னு யாரையாவது ஒருத்தனை கொல்லுன்னு சொல்லி கேட்டிருப்போமா? சார் எங்க மேடம் ரொம்ப சின்சியர் சார். டேய் நான் சின்சியர் தான், சும்மா இரு. ஓகே சார் மேடம். நீங்க என்ன ரொம்ப இலக்காரமா பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம ஒரு ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸி இல்ல. என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, தெரியும்ல சார்? சார் வி ஆர் மீடியா. ஆமா சார்.
என்ன சார், we are professionals. தப்பு பண்றவங்கள புடிச்சு கொடுப்போமே தவிர தப்பு செய்யறது எங்க ப்ரொஃபஷனல் கிடையாது. ப்ரொஃபஷனல்ஸா? ஒரு சின்ன கேஸ் கிடைச்சா போதும், அது அப்படி திருப்பி இப்படி திருப்பி அதுல எப்படியாவது ஃபேமஸ் ஆயிரணும்னு யோசிக்கிற நீங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸா? சார், என்ஜாய் பண்றதுக்காக வந்தோம் சார். இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கருணை கட்டக்கூடாது. இங்க கொன்னவன் மட்டும் இல்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தருமே இங்க கிரிமினல் தான். சார் சாப்பாடு செஞ்சு போட்டாலுமா சார்? கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறோம் சார். எங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க சார்? ஜெயில வேலை செஞ்சு பொழைச்சுக்கோங்க. சார் உள்ள வாங்க சார், அவங்க எங்க தான் இருக்காங்க. ஹேய் நீ போ. சரி ஓ. சார். உன்னெல்லாம் சும்மா விட்டு வைக்க கூடாதுடா. இந்த மர்டர் பண்ணது நீ இல்லைன்னு பொய் சொன்னாலும் என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லவா? சார் சார் சார், கொன்னது நான் தான் சார். ஒரு அநியாயத்துக்காக கொல்றது தப்பா எனக்கு தெரியல சார். எனக்கு தெரியும் ஏன் நீ நல்லது சொன்னா எடுத்துக்கிற மனுஷனே கிடையாது. நீ எதுக்காக அவனை கொன்ன? அவன் என்ன பண்ண? அப்படி பொண்ணுங்களெல்லாம் பேசி மயக்கி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர வச்சு ட்ரக் ஸ்பான்சர் பண்ணா சார். நான் இப்பதான் உன்கிட்ட சொன்னேன். நான் எல்லா கதையும் கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். புதுசா கதை சொல்லாத என்கிட்ட. எனக்கு தெரியும் நீயே அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவனை கொன்னு இருக்க. ஆமா சார், இந்த எம்எல்ஏ கொல்ல சொன்னாரு, அதனால கொன்னு சார். சார் நீங்க யூத்துக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புறீங்களா? இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்காங்க. லவ் பண்ணும்போதே பப்புக்கு போகணும், பார்க்குக்கு போகணும்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஃபார்ம் ஹவுஸ். இது எல்லாமே இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. இளைஞர்கள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அம்மா அப்பாவை தவிர இந்த பூமியில எதுவுமே பெருசு கிடையாது. அவங்களோட பாசம் முன்னாடி நம்ம காதல் ஒண்ணுமே கிடையாது. இந்த விஷயத்த உங்க மீடியா மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. குருஜி, கைய அரிக்குது ஆனா காசு வரவே இல்லையே. நீ சொல்றது குருஜி, அங்க எவனோ ஒருத்தன் போறாம இருக்கேன், அவனை அப்படியே புடிச்சு நிறுத்துங்க. லவ் யூ டார்லிங். நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். நல்லா இருக்கியான்னு கொஞ்சம் இருந்தாலும் போதும். குருஜி, உங்க மச்சான் முன்னாடி மாதிரி இல்ல, அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்காப்ல. இப்ப வசமா சிக்கிட்டாரு. மேட்டர் என்னன்னு கேளுங்க. என்னடா ஆளை பார்க்கவே முடியல, இந்த மாமாவை மறந்துட்டியான்னு? நடுவுல ஒரு பொண்ணை பார்த்த மாமா. அதான் லவ்ல விழுந்தா பப்பு பார்ட்டின்னு. ஐயோ சொல்லி வாய முடியல, போன் பண்ணிட்டா பாருங்க. காடை தேய்ச்சா? அது இல்ல மாமா. நல்லா இருக்குடா. ஒரு பொண்ணு வந்ததும் உன்னை தூக்கி வளர்த்து இந்த மாமாவை மறந்துட்டல்ல. ஐயோ என்கிட்ட சொல்லுவேன், ஆனா இந்த லவ் மேட்டர் என்கிட்ட சொல்ல மறந்துட்டல்ல. ஆமாமா, இப்ப பெரிய மனுஷன். எதுக்காக சொல்றான்னா, 2 நாள்ல பையனோட பிறந்த நாள் வருதுல்ல, அந்த பர்த்டேக்கு இவன் வைக்கிற பார்ட்டில குடியோன்னு குடிச்சு சுத்துன்னு சுத்தி ஸ்டேட் அவுட்டே போக போறேன். உங்களுக்கு தேவை பார்ட்டி தானே? இன்னைக்கு கூட ஒரு பார்ட்டி இருக்கு. இங்க நின்னு பேசுறதை விட அங்க போய் பேசுவோம். அதேதான். உங்களுக்கு ஃபாரின் சரக்கு போதுமா? இப்ப வேத்விகா எங்க இருக்காங்க? எனக்கு என்ன தெரியும்? அவன் தானே கதை சொன்னா, நீ அவன் கிட்டே கேளு. எனக்கு என்ன தெரியும்? என் டாடி பார்த்த வெப் சீரிஸ்ல இருக்கிற கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏய், நான் நிஜம்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. டேய், யாரா நீங்க? இந்த இடத்துல என்ன பண்றீங்க? சாரி அங்கிள், இவன் தான் கூட்டு வந்தான். ஆமா அங்கிள், இவன் தான் எங்களை கூட்டு வந்தான். டேய்,
எதுக்குடா எல்லாரும் உள்ள கூட்டு வந்தா? கத்தாதீங்க அங்கிள், உங்களுக்கு நான் காசு வேணா கொடுக்குறேன். இங்க வா, இங்க வா. உன்னோட பேர் என்ன? ராகேஷ், வேத்விகாவோட பாய் ஃப்ரெண்ட். எல்லாரும் எஞ்சி வெளில வாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, இவரை நம்பி வந்தீங்களே, வேஸ்ட் ஃபெலோ. கொஞ்ச நேரம் கழிச்சு போறோம் அங்கிள். சீக்கிரம் போங்க. ஒவ்வொருத்தரும் வேத்விகா ராகேஷை பத்தி தான் பேசுறீங்க. இந்த வயசுலயே காசு கொடுக்குறானா காசு. வேணும்னா காசு கொடுக்குறேன் அங்கிள். ஏய் போடா. வெளில போங்க அங்கிள், நான் உங்களுக்கு காசு இங்க வேணா இருந்து கிளம்புங்கடா. போ போ. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், காசு வேணா தரோம் அங்கிள். ஏய் போ போ போன்னு சொல்றல. முதல்ல போங்க எல்லாரும். உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் தெரியும்.